சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது. சுதந்திர போராட்டத்தில் பிற்கால தமிழகத்தின் இரு பெரும் ஆளுமைகள் என பசும்பொன் முத்துராமலிங்கத்தேவர், காமராஜர் ஆகியோர் பற்றி சொன்னீர்கள். இன்னும் யாரெல்லாம் அப்படி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் தாயே? மகனே சிவா, கொள்கை பிடிப்புடன் இறுதி வரை வாழ்ந்த தியாகத் திருமகன்கள் பலர் இருந்தார்கள். அவர்களில் ஒருவன் ஜீவா. நாகர்கோயிலை அடுத்த பூதப்பாண்டியில் 1907 பட்டத்தார் பிள்ளை உமையம்மாள் தம்பதிக்கு பிறந்தவன் ஜீவானந்தம். கிராம தேவதையான சொரிமுத்து ஐயனார் பெயரையே அவனுக்கு வைத்தார்கள். ஆனால் ஜீவா என்ற பெயரே நிலைத்து விட்டது. குடும்பத்தை துறந்து வீட்டை விட்டு அவன் வெளியேறிய போது அவனுக்கு வயது 17. இளவயதில் காந்தியின் கொள்கைகள் அவனை கவர்ந்தன. நாடக கலைஞன் விஸ்வநாத தாசுடன் நெருங்கி பழகி சில நாடகங்களையும் எழுதி கொடுத்தான். பள்ளி மாணவனாக இருந்தபோதே காந்தியையும் கதரையும் பற்றி கவிதை எழுதினான். சுகுணராஜன் அல்லது சுதந்திர வீரன் என்ற நாவலையும் எழுதினான். ஞான பாஸ்கரன் என்ற நாடகத்தை அவனே எழுதி தயாரித்து அரங்கேற்றி நடிக்கவும் செய்தான். 1933 பெண்ணுரிமை கீதாஞ்சலி என்ற கவிதை நூலை எழுதினான். அப்போதிருந்து நாடு விடுதலை பெறும் வரை பல்வேறு சூழ்நிலைகளில் ஜீவா எழுதிய பாடல்கள் தொழிலாளர்களை எழுச்சி பெற வைத்தன. காந்தியின் ஒத்துழையாமை இயக்கத்தில் ஈடுபட்டான். திட்டுவிளை கிராமத்தில் திரிகூட சுந்தரம் பிள்ளையின் அந்நிய துணி எதிர்ப்பு பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டான். அன்று முதல் அவன் கதர் அணியத் தொடங்கினான். சிறையிலிருந்து பகத்சிங் தன் தந்தைக்கு எழுதிய நான் ஏன் நாத்திகனானேன் நூலை தமிழில் மொழிபெயர்த்தான் ஜீவா. அதற்காக கைது செய்யப்பட்டு திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டான். சோஷலிச கொள்கையால் ஈர்க்கப்பட்டு காங்கிரஸ் சோஷலிஸ்டாக தன்னை வெளிப்படுத்தினான். வாவேசு ஐயர் நடத்திய தேசிய குருகுலத்தில் இளம் வயதிலேயே ஜீவானந்தம் ஆசிரியராக இருந்தான். அது மூடப்பட்ட பிறகு காரைக்குடிக்கு அருகில் சிராவயல் என்ற ஊரில் காந்தி ஆசிரமத்தை நிறுவினான். 1927 சிராவயல் ஆசிரமத்துக்கு வந்த காந்தி அவரை பெரிதும் பாராட்டினான். ஒத்துழையாமை இயக்கத்தில் ஈடுபட்டு 1932 சிறை சென்றான். மேரட் சதி வழக்கில் சிறையில் இருந்தபோது அவனது சிந்தனை போக்கு மாறியது. சிறையிலிருந்து வெளிவந்த போது பொது உடைமை கொள்கைகளை ஏற்றவனாக இருந்தான் ஜீவா. சமதர்மம், அறிவு, ஜனசக்தி ஆகிய இதழ்களின் ஆசிரியராக இருந்து எழுதினான். ஒரு பொது உடைமைவாதியாக தொழிலாளர் நலனுக்காக எழுதியும் போராடியும் வந்தான் ஜீவா. என் சுதந்திர போராட்ட வரலாற்றில் நெல்லை மண்ணுக்கு எப்படி ஒரு தனியிடம் உண்டோ அதுபோல மதுரை மண்ணுக்கும் ஓரிடம் உண்டு. அங்கே பல புரட்சிகளும் எழுச்சிகளும் போராட்டங்களும் நடந்திருக்கின்றன. எத்தனை வழக்கறிஞர்கள் திறமையானவர்கள், அதுவும் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு அரசால் கொடுந்தண்டனைகளுக்கு உள்ளாகும் போது அவர்களுக்காக வாதாடி எளியவர்களை காத்த பலருண்டு. அவர்களில் ஒருவன் ஜார்ஜ் ஜோசப். காந்திய கொள்கைகளால் கவரப்பட்டு தொண்டர்கள் மீது தொடரப்பட்ட வழக்குகளுக்காக ஆஜராகி தன் வாத திறமையால் பலரது விடுதலைக்கு காரணமாக இருந்தவன். மக்களால் அதிகம் மதிக்கப்பட்ட அவனுக்கு ரோஜாப்பூதுரை என்ற செல்ல பெயரை மக்கள் வைத்தார்கள். காந்தி களமிறங்கும் முன்பு
1917 போராட்டத்தில் ஈடுபட்டவன் ஜார்ஜ் ஜோசப். இந்தியர்களின் பிரச்சனைகளை இங்கிலாந்தில் உள்ள பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுக்கு எடுத்துச் சொல்ல அனுப்பப்பட்ட 3 பேர் குழுவில் ஒருவனாக இருந்தவன் மதுரை ஜார்ஜ் ஜோசப். சேலம் PV நரசிம்மையர், மாஞ்சேரி ராமையா ஆகியோர் அந்த குழுவில் இருந்தார்கள். இவர்கள் இங்கிலாந்துக்கு சென்றபோது இவர்கள் இங்கிலாந்து வர தடை செய்தது அரசு. அதனால் ஜிப்ரால்டர் வரை போய்விட்டு 3 பேரும் இந்தியாவுக்கே திரும்பினார்கள். 1918 தொழிலாளர் பிரச்சனைகளில் அக்கறை காட்டி தொழிற்சங்கம் ஏற்படுத்தினான். இவனது மனைவியும் பல போராட்டங்களில் கலந்து கொண்டாள். காந்தி அறிவித்த ஒத்துழையாமை இயக்கத்தில் ஈடுபட பெரும் வருவாய் தந்த தனது வக்கீல் தொழிலை உதறித் தள்ளினான். ஆங்கில பாணி உடை பழக்கத்தை மாற்றி தூய முரட்டு கதராடை அணிந்தான். மோதிலால் நேரு நடத்தி வந்த இண்டிபெண்டன்ட் பத்திரிகைக்கு ஜார்ஜ் ஜோசப் தான் அதிபராக இருந்தான். அதில் வெளியான கட்டுரைகளுக்காக இலகாபாத்தில் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை பெற்றான் ஜார்ஜ் ஜோசப். சிறையிலிருந்து விடுதலையான பிறகு காந்தி நடத்தி வந்த யங் இந்தியா பத்திரிகைக்கு ஆசிரியரானான். 1937 காங்கிரஸ் அமைத்த சட்டசபையில் ஜார்ஜ் ஜோசப்பும் அங்கம் வகித்தான். சட்டசபை உறுப்பினராக இருந்தபோதே 1938 ஜார்ஜ் ஜோசப் காலமாகிவிட்டான். அவன் தன்னை போல பலரை மதுரையில் உருவாக்கினான். அவர்களில் ஒருவன் மதுரை நாராயண ஐயர். ஜார்ஜ் ஜோசப் மூலம் வழக்கறிஞர் தொழிலிலும் அரசியலிலும் ஈடுபாடு கொண்டான் நாராயணன். மதுரை தெப்பக்குளத்தின் அருகே போடும் கூட்டத்துக்கு வைத்தியநாத ஐயரை அனுப்பியதில் ஆர்வம் கொள்ள வைத்தான். மதுரை NMR சுப்பராமனுடன் மதுரை காங்கிரஸ் அலுவலகத்தில் தங்கியிருந்த இளவயது காமராஜுக்கும் வழிகாட்டியாக இருந்திருக்கிறான். வைக்கம் போராட்டத்துக்குச் சென்ற தொண்டர்களில் முதன்மையானவன் நாராயணன். முதலாம் உலகப் போர் நேரத்தில் தீவிரமாக காங்கிரஸ் போராட்டங்களில் பங்கேற்றான். ஸ்பின்னர்ஸ் அசோசியேஷனில் தலைவராக இருந்து கதர் போராட்டத்தில் ஈடுபட்டான். ஒத்துழையாமை இயக்கத்தில் ஈடுபட்டு பணி துறப்பு, அந்நிய துணி பகிஷ்கரிப்பு என காங்கிரஸ் போராட்டங்களில் தீவிரமாக இருந்தான். மிகவும் துடிப்பாகவும் ஆக்ரோஷமாகவும் செயல்படக்கூடியவன் என்பதால் நாராயணனை வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் இருந்து ராஜகோபாலாச்சாரி தடுத்து திருப்பி அனுப்பினான். சிறை சென்று உடல் நலம் குன்றி 1946 காலமானான் மதுரை நாராயணன். அப்போது மதுரையில் காந்திய கொள்கையில் துடிப்புடன் இருந்து போராட்டங்களில் ஈடுபட்டதால் மதுரை காந்தி என்றே பெயர் பெற்றான். NMR சுப்பராமன். அவனை பற்றியும் சொல்லுகிறேன், கேள் மகனே. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். ஆசி கூறி வாழ்த்திடவே அஞ்சிடுவார் பெரியோர், மாசு பேசி மயக்கிடவே முனைந்து நிற்கும் சுற்றம். இருந்த போதும் லட்சியத்தில்